ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரை கப் சேமியா வச்சு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரை கப் சேமியா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அரை கப் சேமியாவுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணிலாம் விடாதீங்க, நீங்கள் அப்படியே அரைச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி ரெடி பண்ணதை இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் நமக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாலே போதும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த உருண்டைங்களை எடுத்து சின்னதாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, சும்மா ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு கரண்டியோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரியே பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க பசங்களும் விரும்பி. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம 4 நாளாக போட்டு கூட எடுத்துக்கலாம். இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும், அதனால் நல்லா திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.